இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசனம் வடிவமைப்பு மற்றும் நிறுவுதல் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண்மை பொறியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். ஜோஷ்வா டேவிட்சன் அவர்கள் தரும் தகவல்கள். இதில் முக்கியமாக தொழில்நுட்பம் என்னவென்றால் சொட்டு நீர் பாசனம். சுமார் 1985ஆம் ஆண்டிலிருந்தே இந்த தொழில்நுட்பம் நம்முடைய தமிழ்நாடு மூலமாக மானியங்கள் மூலமாக இந்த தொழில்நுட்பங்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த தொழில்நுட்பத்தின் நோக்கம் என்ன என்று பார்த்தோம் என்றால் நீர் சேமிப்பு, அதாவது நீர் சேமிக்கும் திறன் அதிகரிப்பு என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது பிற்பாடாக, அதாவது சுமார் 2002ஆம் ஆண்டில் சொட்டு நீர் பாசனம் மூலமாக உரமும் செலுத்தலாம் என்ற ஒரு தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்படும் போது இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக அதிக மகசூல் பெறலாம் என்ற ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்பொழுது நாம் சொட்டு நீர் பாசனம் அமைப்பதில் நீர் சேமிப்பு மாத்திரமல்ல, வருவாய் அதிகரிப்பு, அதாவது விளைபொருள் அதிகரிப்பு, மகசூல் அதிகரிப்பு என்ற ஒரு நோக்கத்தோடு இப்போ முன் சென்று கொண்டு இருக்கின்றோம். இவ்வாறாக நம்ம செல்லும் போது விவசாய நிலங்களில் சில கம்பெனிகள் உங்களுக்கு இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பை உங்களுக்கு போட்டு கொடுக்கிறார்கள். அதில் விவசாயிகள் கவனிக்க வேண்டியது என்ன என்பது தான் நான் பேச இருக்கின்றது. அதில் முதலாவதாக நீங்கள் பார்க்கும்போது சொட்டு நீர் பாசனத்தில் சுமாராக கிட்டத்தட்ட 16 முக்கிய பாகங்கள் உள்ளன. அதில் மிகவும் முக்கியமான பாகங்கள் சுமார் 5 பாகங்கள். இப்பொழுது நம் சொட்டு நீர் பாசன அமைப்பை நாம் தொழில்நுட்ப ரீதியில் அணுகும்போது நம்முடைய உடலில் நம்முடைய இருதயம் எவ்வாறு இயங்குகிறதோ அதே போல்தான் இந்த சொட்டு நீர் பாசனம் இயங்குகிறது. உதாரணமாக நாம் இருதயத்தில் நம்முடைய ஹார்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய சொட்டு நீர் பாசனத்தில் அது பம்ப். இப்போ பம்பை நம்ம செலக்ட் பண்ணும்போது முதலாக கவனிக்க வேண்டியது அந்த பம்பினுடைய அழுத்தம். அநேக விவசாயிகள் தங்களுடைய நீர் ஆதாரம் பெற்ற பிறகு பம்பை செலக்ட் பண்ணுறதுல அதிக ப்ராப்ளம் அவர்களுக்கு இருக்குது. என்ன பிரச்சனை என்றால், எப்படிப்பட்ட பம்பை செலக்ட் பண்ணணும், அந்த பம்பின் காரணிகள் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. ஸோ முக்கியமான காரணிகள் 2. ஒன்று அதன் அழுத்தம். அந்த அழுத்தம் அந்த சொட்டு நீர் பாசன வடிவமைப்புக்கு தேவையான அழுத்தம் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அந்த சொட்டு நீர் பாசனம் தோல்வியை தான் தழுவிவிடும். ஸோ பம்ப் முக்கியமான ஒன்று. அடுத்தது எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த வெளியில் வரக்கூடிய பம்பின் அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் யூஸ் பண்ண வேண்டியது பைபாஸ் அசம்பிளி. இந்த பைபாஸ் அசம்பிளி மிகவும் முக்கியமான ஒரு பாகம். நம்முடைய வடிவமைப்புக்கு தேவையான அழுத்தத்தை நாம் நிர்ணயிக்கிறதே இந்த பைபாஸ் அசம்பிளி ஆகும். ஃபில்டர்ஸ் சொல்லுது வடிகட்டிகள். நீங்கள் தண்ணீரை நீங்கள் ஒரு மண் பாங்கான ஒரு இடத்திலோ இல்லை என்றால் ஒரு குட்டையிலிருந்தோ அதை பம்ப் செய்யும்போது அதில் மணல் வரக்கூடிய வாய்ப்புள்ளது. அதே போல் நீங்கள் சில போர்லேருந்து மண் வரக்கூடிய வாய்ப்புள்ளது. அவ்வாறாக மண் வருகிற வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் நிச்சயமாக மண் வடிகட்டி கட்டாயமாக போட வேண்டும். மண் வடிகட்டிங்கிற சென்ஸ் ஹைட்ரோசைக்ளோன் ஃபில்டர் இல்லை என்றால் சாண்ட் செப்பரேட்டர் என்று சொல்வார்கள். இது கட்டாயமாக நீங்கள் அமைப்பில் அமைக்க வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒன்று உரம் செலுத்தும் அமைப்பு. இந்த உரம் செலுத்தும் அமைப்பு நிச்சயமாக உங்கள் அழுத்தத்திற்கு தேவையான பெஞ்சுரியாகவோ இல்லை என்றால் உர தொட்டியாகவோ இல்லைன்னா இன்ஜெக்ஷன் பம்ப் என்று கூறப்படுகிற பம்ப் மூலமாகவோ நீங்கள் கொடுக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் உள்ள அமைப்பில் முக்கியமான பகுதி மண் வடிகட்டி. நான் கூறிய முன்னால் கூறப்பட்ட மண் வடிகட்டி வேறு, மணலை நாம் வடிகட்டது. இப்பொழுது இந்த மண் வடிகட்டியின் வேலை இந்த தண்ணீரில் உள்ள ஆல்கே, சின்ன துகள்கள், உயிரின துகள்கள், ஆல்கே, பாக்டீரியா போன்ற துகள்களை வடிகட்டுவது இந்த மண் வடிகட்டியின் ஒரு சிறப்பம்சமாகும். அடுத்ததாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா வலை வடிகட்டி. இந்த வலை வடிகட்டி எய்தர் நீங்கள் ஸ்க்ரீன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க, வலை வடிகட்டி, இல்லை என்றால்
தகடு ஃபில்டர், தகடு வடிகட்டி, டிஸ்க் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. டிஸ்க் ஃபில்டர் இப்பொழுது சமீபத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே க்ளீன் பண்ணக்கூடிய அமைப்போடு சேர்ந்து டிஸ்க் ஃபில்டர் வருகிறது. அந்த டிஸ்க் ஃபில்டரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அடுத்ததாக எல்லா தண்ணீரும் ஒரு ஏக்கருக்கு தேவையான ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு ஏக்கர் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும் என்றால் அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான தண்ணீர் முழுவதுமாக அந்த மெயின் பைப் மூலமாக தான் வரும். அதனால தான் அதுக்கு மெயின் பைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நார்மலாக பிவிசி பைப்பாக தான் இருக்கும். இந்த பிவிசி பைப் வந்து நார்மலாக 75 mm இல்லை என்றால் 90 mm இல்லை என்றால் 110 mm அந்த அளவில் அமைந்திருக்கும். ஸோ அந்த மெயின் பைப் வந்து செல்லும்போது அந்த ஒரு ஏக்கருக்கு தேவையான முழு கொள்ளளவையும் அது கடத்தி செல்லும். அடுத்ததாக எடுத்துக்கொண்டிருக்கலாம் சப்மெயின். சப்மெயின் வந்து பக்க வழியாய் போகக்கூடிய மெயின் பைப் இல்லை என்றால் சப்மெயின் பைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சப்மெயின் பைப் செல்லும்போது அந்த சப்மெயின் பைப்புடைய தொடக்கத்தில் ஒரு வால் நம்ம கொடுக்குறோம். அந்த வால்க்கு பேர் வந்து சப்மெயின் வால். இந்த சப்மெயின் வால் எப்போவுமே உங்களுக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா பாலிப்ரோபிலீன் என்ற சப்மெயின் வால் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் உங்களுடைய மற்ற இரும்போ மற்ற பிவிசி இதை போட்டிங்களா சீக்கிரமாக அதோடைய கால அளவு பெறாது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சப்மெயினுடைய கடைசி எண்ட் இதில் நீங்கள் வந்து ஃப்ளஷ் வால் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃப்ளஷ் வாலுக்கு எதுக்காக அது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசியில் போக போக தண்ணீருடைய வேகம் குறைஞ்சிரும். ஸோ அந்த இடத்துல அதிகமான உங்களுக்கு அழுக்குகள் சேமிக்கப்பட்டு அந்த அழுக்குகள் வந்து அந்த சொட்டிகள் ட்ரிப்பர்ஸை அடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கடைசியில் கட்டாயமாக இந்த ஃப்ளஷ் வால் போட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் முக்கியமான ஒன்று லேட்ரல்ஸ். லேட்ரல்ஸ் வந்து பக்க குழாய்கள். இந்த பக்க குழாய் தான் செடி வழியாக செல்கிறது. இந்த செடி வழியாக செல்கிற அந்த பக்க குழாய் மொத்த சொட்டு நீர் பாசன செலவில் 50% இந்த லேட்ரல் பைப், அதாவது பக்க குழாய். ஸோ இந்த பக்க குழாயின் தரம் மிகவும் முக்கியமானது. இந்த பக்க குழாயின் எடுத்துக்கொண்டால் அதில் 3 விதமான தரங்கள் உள்ளன. ஒன்று வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. கிளாஸ் 1ங்கிறது வந்து 2.5 kg ப்ரெஷர் வரை தாங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 4 kg ப்ரெஷர், அதாவது கிளாஸ் 2. கிளாஸ் 3 வந்து 6 kg ப்ரெஷர் வரை தாங்கும். ஸோ உங்கள் பம்ப்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவை பேஸ் பண்ணி தான் இந்த செலெக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும், இந்த லேட்ரலுடைய செலெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பம்பில் அதிகமான ப்ரெஷர் இருந்தால் நீங்கள் கிளாஸ் 2 ஈஸியாக போயிடலாம். இல்லை என்றால் கிளாஸ் 3, அதாவது எலி தொந்தரவு அதிகமாக இருந்த இடத்துல நீங்கள் கிளாஸ் 3 பைப்ஸ், லேட்ரல் பைப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது எதனால் செய்திருக்கோம்னா லீனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன், LLDPன்னு சொல்லுவாங்க. இந்த LLDP பைப் ஏன் சூஸ் பண்ணியிருக்கிறோன்னா இந்த லேட்ரல்ஸ்க்காக, அதாவது சூரியனில் வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த LLDP பைப் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக ட்ரிப்பர்ஸ். இந்த ட்ரிப்பர்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு கம்பெனியுடைய சீக்ரெட். அந்த ட்ரிப்பர்ஸ் எந்த அழுத்த ரேஞ்ச், அதாவது ப்ரெஷர் ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கரெக்டான தண்ணீரை கொடுக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டீர்களால் அந்த சொட்டி, அதாவது ட்ரிப்பர் 4 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்க வேண்டுமானால் கிட்டத்தட்ட அந்த ப்ரெஷர் ரேஞ்ச் வந்து அவர்கள் அந்த கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.8லேருந்து 1.2 ரேஞ்சுக்குள்ளே இருந்தாச்சுன்னா அது 4 லிட்டர் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ள ட்ரிப்பரையும் கடைசியில் உள்ள ட்ரிப்பரும் உங்களுக்கு ஒரே சீரான தண்ணியை நம்ம கொடுக்கணும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்குனா 4 லிட்டர் முதல்ல உள்ள ட்ரிப்பரும் கொடுக்கணும், கடைசியில் உள்ள ட்ரிப்பரும் கொடுக்கணும். ஸோ அதுதான் நல்ல ட்ரிப்பர், நல்ல அதாவது வடிவமைப்பு. ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அந்த சொட்டி, அதாவது ட்ரிப்பர் வந்து முக்கியமான ஒரு பாகமாக திகழ்கிறது. கடைசியாக அதை எண்டு பிளக்குன்னு நம்ம சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறோம் அந்த லேட்ரல் எண்டை. ஸோ இதில் முக்கியமான பாகத்தில் நம்ம டீல் பண்ண வேண்டியது வந்து, இங்கே கவனிக்க வேண்டியது வந்து லேட்ரல்ஸ். இந்த லேட்ரல்ஸோடைய அதாவது நல்ல குவாலிட்டியாக இருக்கா, தரமாக இருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த லேட்ரல் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்கும், அது வந்து மஞ்சள் கலர் லைனாக இருக்கும். ஸோ அந்த மஞ்சள் கலர் லைன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அந்த ட்ரிப்பரை வைக்கணும், பஞ்ச் பண்ணணும், அதாவது எந்த ட்ரிப்பரில் துளை போட்டு மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3க்கு கலர் லைன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 1 என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சிகப்பு கலர் லைன்.
அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாஸ் 2ன்னா அது வந்து நீல கலர் லைனாக இருக்கும். கிளாஸ் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பச்சை கலர் லைனாக இருக்கும். ஸோ இவ்வாறாக நம்ம என்ன லைன் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அதோடைய குவாலிட்டியை நம்ம வந்து பார்த்துடலாம். இது எல்லாமே அந்த ஐஎஸ் முத்திரை இருக்கணும், அதோடைய பேட்ச் நம்பர் இருக்கணும், அந்த லேட்ரல் தயாரித்த கம்பெனியுடைய பேட்ச் நம்பர் இருக்கணும், ஐஎஸ் கோடு இருக்கணும், அந்த கம்பெனியுடைய பேர் அதில் முத்திரையாக பதித்திருக்கணும். இவ்வாறாக இருந்தால் மாத்திரமே அந்த லேட்ரல் வந்து நல்ல குவாலிட்டி லேட்ரல் என்று நமக்கு தெரியும். ஸோ இவ்வாறாக நம்ம லேட்ரல் செலெக்ஷன், ட்ரிப்பர் செலெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ட்ரிப்பர் ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் வந்து முக்கியமான ஒன்று. எந்த விவசாயினாலும் அதை கேட்கணும். நீங்கள் அதன் அழுத்தம் என்ன, எந்த அழுத்த வித்தியாசத்தில் அது இயங்கும் என்றது நீங்கள் கட்டாயமாக கேட்கணும். ஸோ இவ்வாறாக அனைத்து பாகங்களையும் நீங்கள் அதோடைய குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணி போனால் மாத்திரம்தான் உங்களுக்கு நல்ல ஒரு சிஸ்டம் கிடைக்கும். அது 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் வரை நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். அடுத்ததாக நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது, அதாவது அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு அந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணுவாங்க, பூமியில் பதிப்பாங்க. அப்போது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது வந்து அந்த கரெக்டான அந்த லேட்ரல் கரெக்டாக அவங்க பஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்களா, ட்ரிப்பருக்கு பஞ்ச் பண்ணி கரெக்டாக போட்டிருக்காங்களாங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். கடைசியாக நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று, அந்த சிஸ்டத்தில் ஒழுங்காக அது இயங்குதா இல்லையா, அது எப்படி கவனிக்கிறதுன்னு எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்த்தா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 1 லிட்டர் கூடிய ஒரு பாத்திரம் இருக்கும். நீங்கள் பால் வாங்குகிற பாத்திரம் இருக்குல்ல, 1 லிட்டர் பாத்திரம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரிப்பர் வந்து 4 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா, 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர் அல்ல 1/4 மணி நேரத்தில் 1 லிட்டர் வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். எங்கெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல, மிடில், கடைசியில் ஒவ்வொரு சப்மைன்லேயும் நீங்கள் செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஈவனாக எல்லா இடமும் தண்ணி பாயுதா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சே உங்கள் சிஸ்டம் வந்து கரெக்டாக இயங்குதாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு விவசாயியும் அவங்களுடைய இன்ஸ்டலேஷன் பண்ண உடனே சரியான வகையில் கையாண்டால் நிச்சயமாக உங்களுக்கு அதிகமான மகசூலும் கிடைக்கும். அதிகமான அதாவது நீர் பயன்படுத்தும் திறன் மற்றும் உரம் பயன்படுத்தும் திறன் அதிகமான மகசூல் பெற்று இந்த சொட்டு நீர் பாசனத்தில் நான் கூறிய அனைத்து பகுதிகளையும் நீங்கள் குறிப்பெடுத்து அதன்படி நீங்கள் செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ். ஜோஷுவா டேவிட்சன் அவர்களை 099994746902 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.